அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் ப்ளவுஸ்லேயே அளவு எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த ப்ளவுஸில் அளவு எடுத்தது தான் இப்போ இந்த ப்ளவுஸ் இப்படி தைச்சிருக்கிறேன். இதோட கட்டிங் வீடியோ இதுக்கு பின்னாடியே உங்களுக்கு எப்படிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதே அளவு அப்படியே எடுத்து நம்ம ப்ளவுஸ் தைச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டிங் வீடியோ பின்னாடியே வருது பாருங்கள், அதோட வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போது இந்த ப்ளவுஸுக்கு தான் இப்போ நம்ம லைனிங் வெட்ட போகிறோம். போன வீடியோவில் வந்து போட்டிருந்தோம் ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு. இப்போ இந்த ப்ளவுஸுக்கு தான் அளவு எடுக்கிறது எப்படின்னு போட்டிருந்தேன். இப்போ அதோட கட்டிங் வீடியோ தான் இப்போ பார்க்குறோம். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து உயரம் வந்து 14 இன்ச்சு, அதுபோக மேலே அரைஞ்சு கீழே அரைஞ்சு தையலுக்கு. இப்போ நம்ம கீழே அரைஞ்சு தையலுக்கு இப்போ விட்டாச்சு. இப்போ மேலே வந்து 14 இன்ச்சு அவங்களுக்கு ரெடி அளவு 14 இன்ச்சு ரெடி அளவு, அதுபோக தையலுக்கு 1/2 இன்ச்சு உயரம். மேலே வந்து 14 இன்ச்சு, தையலுக்கு 1/2 இன்ச்சு. இதை ஒரு கோடு போட்டுக்கலாம். அவங்களுக்கு உள்கழுத்து வந்து 2.5 இன்ச்சு குறிச்சிக்கலாம். நேற்று அளவு எடுத்ததில் போன வீடியோவில் அளவு எடுத்தது அப்படியே நாம் இதில் மார்க் பண்ணிக்கலாம். உள்கழுத்து 2.5 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு ஷோல்டர் ரெடி அளவு ப்ளஸ் 3/4 இன்ச்சு தையலுக்கு. முக்கால் இன்ச்சு தையலுக்கு. ஆம்கோல் வந்து அவங்களுக்கு 6 இன்ச்சு. இப்போ 6 இன்ச்சுக்கு இப்படி குறிச்சிக்கலாம். 6 இன்ச்சு குறித்து அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இனி அவங்களுக்கு வந்து உடம்பு சுற்றளவு வந்து 42 இன்ச்சு ப்ளவுஸ் இது. அப்போ உடம்பு சுற்றளவு அவங்களுக்கு 10.5 இன்ச்சு. 10.5 இன்ச்சு உடம்பு சுற்றளவு, அதுபோக தையலுக்கு 1.5 இன்ச்சு. கீழே வேஸ்ட் ரவுண்டு இடுப்பு சுற்றளவு அவங்களுக்கு வந்து 33.5 இன்ச்சு. 33.5 இன்ச்சில் 4 டிவைட் பண்ணோம்னா 8.1 வருது. அப்போது 8.1க்கு இங்கே இடுப்பு சுற்றளவு குறிச்சிக்கலாம். 8.1. அதுபோக நாம் டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு நாம் வந்து எப்போ போல் தையலுக்கு விடுறது. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு கோடு போட்டுக்கலாம். இது நம்மளுக்கு ரெடி அளவு, இது நாம் எப்போ போல் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடுறது. இப்போ பேக் சைடு இப்போ இந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம். இனி ஆம்கோல் ரவுண்டு அவங்களுக்கு 1.25 இன்ச்சில் வச்சு பார்ப்போம். 1.25 இன்ச்சில் வச்சு அவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக ஆம்கோல் ரவுண்டு அவங்களுக்கு 8.5 வருது. அதனால் 8.5க்கு கரெக்டாக வந்தால் நம்ம இந்த 1.25 இன்ச்சு நம்மளுக்கு போகுது. செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டு அவங்களுக்கு கரெக்டாக 8.5 வருது. ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச்சு 9ஆகவே வருது. அதனால் இன்னொரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்து வச்சு பார்ப்போம். இல்லாட்டி ஒரு 1/4 இன்ச்சு இப்படி வச்சுக்கலாம். இங்கிருந்து நாம் குறிச்சிக்கலாம். இப்போ இங்கிருந்து நம்ம போட்டு பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு. இங்கே பாருங்கள், கரெக்டாக வருது அவங்களுக்கு 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம், அது பிரச்சனை இல்லை. நம்ம வெட்டையில் அது கரெக்டாக வெட்டிக்கலாம். இப்போ நாம் இந்த கோட்டுக்கு நம்ம கரெக்டாக ஆம்கோல் ரவுண்டு வளைவு எடுத்துக்கலாம்.
இது நம்மளுக்கு கரெக்டான அளவு. இனி நாம் கழுத்து பின் கழுத்து இறக்கம் வந்து உங்களுக்கு 6 இன்ச்சு வந்துருந்துச்சு. 6 இன்ச்சு குறிச்சிக்கலாம். ரொம்ப மேலே இருக்குது, அதனால் உங்களுக்கு ஒரு 6.5 குறிக்கலாம். நாம் மேலே ஷோல்டர் வந்து 2.5 தான் வச்சோம். இங்கே ஒரு அவங்க ரொம்ப குறுகித்தான் போடுறவங்க போதும், இப்படியே இருக்கட்டு. நம்ம கீழே கொஞ்சம் அகலப்படுத்தலான்னு படுத்தினோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாக தெரியும் கழுத்து கீழே. இப்படியே நம்ம ரவுண்டு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பேக் சைடு கழுத்து மார்க் பண்ணியாச்சு. ஆம்கோல் நம்ம ரவுண்டுக்கு கரெக்ட் பண்ணியாச்சு. ஆம்கோல் ரவுண்டு எப்போக்குமே நம்ம வந்து இப்படி வச்சு இதில் 3ஆக போட்டுக்கணும். பாதியாக போட்டு இங்கிருந்து தான் நம்ம வளைவு எடுத்துருந்துருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். அதனால் அதை மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்படி இருந்து வளைவு எடுத்தோம்னா கரெக்டாக நம்ம இங்கேருந்து சரி பாதியாக வர்ற மாதிரி வச்சோம்னா தான் நம்மளுக்கு வளைவு கரெக்டாக வரும். இவ்வளோதாங்க. இனி வந்து நம்ம பேக் சைடு வெட்டிக்கலாம். இனி அவங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் சைடு நம்ம பக்கம் போட்டுட்டோம். ஹோல்டர் சைடு ஆப்போசிட்டு பேக் தட்டு வெட்டினதை அப்படியே ஃப்ரண்ட் சைடு இப்படி போட்டாச்சு. இதோட அளவு அப்படியே எடுத்துக்கலாம். பின்பக்கம் வெட்டின அளவு அப்படியே முதல் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்படியே துணி எடுத்துக்கலாம். இனி நாம் இங்கே ஷோல்டருக்கு தைக்கிறதுக்கு இங்கே விடுவோமா, அந்த அளவு இப்படி முதல் கோடு போட்டுக்கலாம். இனி அவங்களுக்கு முன்கழுத்து வந்து முன்கழுத்து இறக்க அவங்களுக்கு 6 இன்ச்சு குறிச்சிக்கலாம். அவ்வளோதான். அதே மாதிரி ஆம்கோலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டு நாம் ஏற்கனவே மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இப்படி மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிராஸாக கொண்டு வந்து இப்படி கொண்டு போய்க்கலாம். இனி அவங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டு டாட்டோட இறக்கம் அவங்களுக்கு 10 இன்ச்சு. 10 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு குறிச்சிக்கலாம். இது வந்து டாட்டோட இறக்கம் 10 இன்ச்சு. 10 இன்ச்சு குறித்து நாம் இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா 10 இன்ச்சிலிருந்து தான் நாம் இங்கே கொக்கியிலிருந்து இங்கே சென்டர் பாயிண்ட்டு 4 இன்ச்சு ப்ளஸ் 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்கு. இப்போ நாம் இங்கிருந்து இப்படியே 4.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா 1/4 இன்ச்சு வந்து நம்மளுக்கு தைக்கிறதுக்கு போயிடும். இப்போ 4.25 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணி அதிலிருந்து நம்மளுக்கு டாட் உயரம் 3.25 இன்ச்சு 2.25 தான் ரெடி அளவு டாட் உயரம். அதிலிருந்து 1/2 இன்ச்சு நம்மளுக்கு தையலுக்கு. இப்போ இது ஒரு கோடு போட்டுக்கலாம். மேலேருந்து டாட்டோட இறக்கம் 10 இன்ச்சு மார்க் பண்ணி அதுக்கு ஒரு கோடு போட்டோம்னா தான் நம்ம கொக்கியிலிருந்து டாட்டோட இந்தோட டிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு 4.25 இன்ச்சு. இப்போ இங்கே 2 இது
2 புள்ளி கரெக்டான இது புள்ளி இங்கே வச்சு இதிலிருந்து தான் நம்ம டாட்டோட உயரம் எடுக்கிறோம். 2.25 இன்ச்சு டாட்டோட உயரம். அதிலிருந்து கீழே இங்கே பட்டி ஜாயின் பண்ணுவோம்லங்க, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போது 3.25 இன்ச்சு. இப்போ இது விட்டாச்சு. இப்போது கழுத்துலேருந்து நம்மளுக்கு கழுத்து விட்டு 4 இன்ச்சு அளவு, அது போக நம்ம எப்பவும் தையல் கூடுறது 4 இன்ச்சு. 4 இன்ச்சு கழுத்து விட்டு பட்டிக்கு இப்படி விட்டுக்கலாம். அது போக 1.25 இன்ச்சு தையலுக்கு. இந்த 3 பக்கம் தையல் கொடுவோமா, கழுத்துக்கு 1/4 இன்ச்சு, இங்கே டாட்டுக்கு 1/2 இன்ச்சு, இங்கே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, இங்கே வந்து மொத்தமாக 1.25 இன்ச்சு சேர்த்து விட்டாச்சு. அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து உடம்பு சுற்றளவு எவ்வளோன்னு பிரித்தோம், 10.5 இன்ச்சா. 10.5 இன்ச்சு ஃபஸ்ட்டு முதல்ல இங்கே குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு மீதி தான் தையலுக்கு வருது. இப்போ நம்ம இந்த அளவுலேருந்து ஆம்கோல்லேருந்து பட்டி வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்துக்கணும். ஆம்கோல்லேருந்து பட்டி வரைக்கும் நான் மொத்தமாக 5.1 வந்துருந்துச்சு. 6.1க்கு குறித்தோம். மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு தையலுக்குன்னு. இப்போ நம்மளுக்கு இந்த இடம் வருது. இப்போ எதுக்குன்னா நான் வந்து பஸ்ட் அளவுலேருந்து உங்களுக்கு இந்த டாட் பிடிக்கிறது எவ்வளோன்னு அளவு எப்படி வரும்னு நேற்று போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுபடி நம்ம குறித்தோம்னா நம்ம வந்து இந்த பக்கம் 1.25 இன்ச்சு, இந்த பக்கம் 1.25 இன்ச்சு நாம் டாட் பிடிக்கிற அளவு குறிக்கணும். இந்த 1.25 இன்ச்சு எப்படி வருது, எல்லாத்துக்கும் 1 இன்ச்சு வரும், 1.5 இன்ச்சு வரும். 1.25 எப்படி வருதுங்கிறதே உங்களுக்கு போன வீடியோவில் அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்கிற வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த இடம் நம்மளுக்கு எப்படி 1.25 இன்ச்சு தான் நம்ம குறிக்கிறோம் அப்படிங்கிறது. இதிலிருந்து இந்த அளவு மைனஸ் பண்ணால் இந்த அளவு வருங்கிறது உங்களுக்கு அது எப்படிங்கிறது தெளிவாக வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த இடம் 1 இன்ச்சு தான் வரும், 1.5 இன்ச்சும் வரும். இப்போ இவங்க அளவு ப்ளவுஸ் படி இதில் 1.25 இன்ச்சு. அது எப்படிங்கிறது போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிற பார்த்துக்குங்க. இப்போ எல்லா ப்ளவுஸ்லேயுமே இது வந்து எப்படி இருந்தால் நாம் யார் தைக்கிறதுனால இந்த இடம் வந்து இப்படி மடித்து விட்டுக்குவோம். அப்போ இந்த இடத்த அளவு வந்து அக்யூரேட்டாக யாருனாலும் எடுக்க முடியாது. கணக்குப்படி இது எப்படி எடுக்குங்கிறதுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இவ்வளோதாங்க ஃப்ரண்ட் சைடு நாம் கட் பண்ணுறது. இப்போ இந்த அளவில் வந்து நாம் இங்கே கொஞ்சம் சேர்த்து இது பண்ணிக்கலாம். எதுக்குன்னா நாம் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இந்த டாட்டுக்கு டாட் பிடிக்கல நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு அந்த இடத்துக்கோசரம் இங்கே நம்ம இங்கே எப்போ ரேட் வருது அப்படின்னா கொஞ்சம் சேர்த்து இப்படி கிராஸாக வெட்டிக்கிறோம். இவ்வளோதாங்க ஃப்ரண்ட் சைடு. தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நான் எவ்வளோ ஸ்பீடாக சொன்னாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியுதா கட்டிங்கி அப்படிங்கிறது தன்னாலே உங்களுக்கு புரியும். இனி இதை கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிட்டு வைக்கிறேன். கழுத்து வெட்டிக்கலாம். இப்போ கை வெட்டிக்கலாம். நாம கை வெட்டிக்கிறதுக்கு ஏற்கனவே அளவுகள்லாம் அங்கே குறித்து போன வீடியோவில் எழுதியிருப்பேன். இப்போ அளவு ப்ளவுஸ் இருந்தால் கையை போட்டு அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். அளவு ப்ளவுஸ் இல்லைன்னா நம்ம எடுத்த அளவுகள்லாம் யூஸ் ஆக ப்ளவுஸ் இல்லாதையே நம்மளுக்கு வெட்டுறக்கு. இப்போது கைக்கு வந்து நாம் இந்த இடம் எப்பவும் போல தான் இப்படி கை கரெக்டாக நம்ம அரைஞ்சி கீழே தையலுக்கு நம்ம விட்டுட்டோம். அதை ஒரு கோடு போட்டாச்சு. அது மேலே அளவு ப்ளவுஸ் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு இங்கே கை சுற்றளவுக்கு இங்கே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த இடத்த இப்படியே வச்சு ப்ளவுஸை நல்லா டைட்டாக இப்படி இழுத்து இந்த இடம் மார்க் பண்ணிக்கலாம். இது ரெடி அளவு நம்மளுக்கு. நாம் வெட்டுறது இந்த பகுதி. மறுபடியும் அப்படியே கை இப்படி பிடிச்சி இங்கே ஃபஸ்ட்டு ரெடி அளவு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வெட்டுறக்கு இப்போ இப்படியே கை வச்சு ஒரு துளி கூட அழுத்தி எடுக்கிறதுக்கு இல்லாத இப்படி வச்சு இப்படி துணியை இப்படி நல்லா இழுத்துக்கணும். இப்படி இழுத்து இப்படி கையை இப்படி எடுத்து கரெக்டாக இப்படி நாம் இப்படி வச்சுருக்கிறோமா, இப்படி வச்சு இங்கே கொஞ்சம் இப்படி இப்படி துணி தூக்கணும்னா நம்மளுக்கு இந்த இடம் நம்மளுக்கு தையல் தெரியுது. மறுபடியும் இப்படி கை வச்சு கையில் இப்படி அழுத்தி பார்க்கணும். இப்படி அழுத்தி பார்த்தோம்னா இந்த இடம்
மறுபடியும் இப்படியே வச்சு இந்த இடம் மறுபடி இப்படியே வச்சு இங்கே இவ்வளோதாங்க. நம்ம கை ரெடி அளவு. ஈஸியாக கொஞ்சம் நேரத்தில் வெட்டிடலாம். நம்ம எந்த அளவு எப்படி போட்டு நம்ம ப்ளவுஸ் இருந்ததுன்னா ஈஸியாக இவ்வளோதாங்க கை, அவ்வளோதான். இது நம்மளுக்கு இங்கே வந்து ரெடி அளவு. இங்கே தைக்கிறது 10 நிமிஷம் கூட ஆகாது கை வெட்டுறதுக்கு. அளவு ப்ளவுஸ் இருந்தால் கரெக்டாக இப்படி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு நாம் இப்படி வெட்டிக்கணும். 10 நிமிஷத்து வேலை தான். கை வெட்டிக்கலாம். இப்போ கையை நாம் மெயின் கிளாத்தில் போட்டு கை வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பக்கம் பார்டரையும் ஒன்றா வச்சுக்கணும். இப்படி பார்டர் சைடு நான் ஃபஸ்ட்டு கை வெட்டிட்டோம்னா ஜாயிண்ட் கொடுக்க தேவையில்லை. அதுக்காக இப்படி பார்டர் சைடு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்படி போட்டோம்னா கை வெட்டியாச்சு. இனி உடம்புக இதில் போட்டு வெட்டிக்கலாம். நம்ம வெட்டின இப்போ நம்ம லைனிங் மேலே துணிகளை போட்டாச்சு. இனி வந்து இப்படியே வெட்டிக்கலாம். பேக் சைடு வெட்டியாச்சு. நீ ஃப்ரண்ட் சைடு வெட்டிக்கலாம். அதாங்க இது சைடு, இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. கையும் வெட்டியாச்சு. இனி இதை ப்ளவுஸை தைச்சிட்டு உங்களுக்கு எப்படின்னு இந்த கட்டிங் வீடியோக்கு முன்னாடியே இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.